السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இறை இல்லம் பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே தூய எண்ணத்துடன் பிரார்த்தித்து நம்முடைய நல்லவர்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நல்ல நோக்கங்களையும் நிறைவேற்றி கபூலாக்கி நம்மவர்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் நம்முடைய சந்ததிகள் அனைவரையும், குறிப்பாக உலகமின் மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவரையும் நாளை மறுமையில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் நம்மவர்களை இணைப்பானாக ஒன்று சேர்ப்பானாக என வேண்டி எனது ஜும்மாவுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வார ஜும்மாவிலே ஒரு சில விஷயங்களை, சொர்க்கம் நரகம் இது பற்றியுள்ள விஷயங்களை ஓரளவு நாம் இங்கே பகிர்ந்து கொண்டோம். அதன் அடிப்படையிலே அந்த சொர்க்கத்திலே எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடக்கும், நரகத்தை பற்றி சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் ஒன்றாக அமர்ந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையும் பற்றி அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சப்தம் கேட்கிறது. அதை சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் திருக்கத்துடனும் இருந்து அந்த சப்தத்தினுடைய இதிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த சப்தம் என்ன சப்தம் என்று தெரியுமா என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை அறிவார்கள் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தினுடைய மேற்பகுதியில் இருந்து ஒரு கல்லை உருட்டி விட்ட அந்த கல் இப்போது 70 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த நரகத்தை சென்று அடைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த நரகத்தினுடைய அளவினுடைய உச்சத்தை இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த நரகத்தை பற்றி சொல்லும்போது இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சென்ற வாரத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை தான் மீண்டும் இங்கே நினைவு கூறுகிறோம். அதாவது ஒரு சூரியன் இந்த பூமியை விடையும் 13 லட்சம் மடங்கு 15 லட்சம் மடங்கு விரிவாக அளவாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் இந்த உலக பிரபஞ்சத்தை விட 15 லட்சம் மடங்கு பெரிய அந்த சூரியனை தூக்கி அந்த நரகத்துக்குள்ளே போட்டாலும் சந்திரனை தூக்கி உள்ளே போட்டாலும் இந்த ரெண்டும் சௌராணி கவிராணி இரண்டு சுருட்டப்பட்ட காளை மாடை போன்று அந்த நரகத்துக்குள்ளே இந்த சூரியனும் பூமியும் கிடக்கும் என்று இப்படி ஒரு விளக்கத்தை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நரகத்தினுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் அதனுடைய அளவுகள் நரகவாதிகளின் நினைவுகளை எல்லாம் ஓரளவு சென்ற வாரம் சொன்னோம். நரகவாதிகள் அருகிலே சொர்க்கவாதிகள் போகும்போது சொர்க்கவாதிகளை பார்த்து நரகவாதிகள் கூறுவார்களாம், அஃபீதுல் மா, எங்களுடைய உடம்பில் இந்த சூட்டை தாங்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்,
எங்களுக்கு தண்ணீரை எடுத்து நீங்கள் ஊற்றித்தாருங்கள், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி எங்களுக்கு இந்த சூட்டை தனித்து தாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், இந்த இரண்டு விஷயங்களும் தண்ணீரை ஊற்றுவதும் இன்ன பிற உதவிகளை செய்வதும் எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராமாக தடை செய்துள்ளான். ஆகவே எந்த உதவியும் உங்களுக்கு நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் என்று குர்ஆன் மூலமாக நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இப்படி சொர்க்கத்தினுடைய நரகத்தினுடைய அந்த தண்டனைகளை எல்லாம் பற்றி நாம் தெரிந்த அதே போன்று சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் இருக்கிறது, சொர்க்கவாதிகள் எல்லாம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு செல்வார்களாம். சந்தைக்கு சென்று சந்தையிலே இங்கு போன்று சந்தையிலே காசு கொடுத்து பொருட்கள் வாங்குவதல்ல, அவர்கள் விருப்பத்தின் பேரில் எந்த பொருள் விரும்புகிறார்களோ அதெல்லாம் வாங்கி வருவார்களாம். வாங்கி வந்து வரக்கூடிய நேரத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து ஒரு தூய்மையான ஒரு காற்று வீசுமா. இப்படி அந்த காற்று வீசக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய முகத்திலும் ஆடையிலும் அந்த காற்று பட்டவுடன், அந்த தென்றல் காற்று பட்டவுடன் அவர்களுடைய அழகுகளும் அவர்களுடைய மகிழ்ச்சியிலும் அவர்கள் அப்படியே திகைத்து அப்படியே வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் வீட்டுகளே இருக்கக்கூடிய குடும்பத்தார்களெல்லாம் கூறுவார்களாம், என்ன நீங்கள் செல்லும் போது ஒரு அழகிலும் ஒரு ஆடையிலும் ஒரு சந்தோஷத்திலும் இருந்தீர்கள், இப்போது சந்தைக்கு சென்று வரும்போது அதைவிடவும் அழகிலே ஜொலிக்கின்றீர்களே, மகிழ்ச்சிகளே திளைக்கின்றீர்களே, இது எப்படி என்று சொல்லி அவர்கள் கூறும்போது அந்த குடும்பத்தார்களை பார்த்து அந்த சந்தைக்கு சென்ற குடும்பத்தர்களெல்லாம் சொல்வார்களாம், நீங்களும் நாங்கள் செல்லும்போது இருந்ததை விட அதிபயங்கரமான அழகு வீட்டிருக்கின்றீர்களே, என்ன அழகு, எப்படி இது மகிழ்ச்சி என்று அவர்கள் ஆச்சரியத்தில் திளைப்பார்களாம். இப்படி மாறி மாறி தங்களுடைய அழகுகளை பற்றியும் அவர்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பற்றியும் அவர்கள் அங்கே பேசுவார்கள் என்று சொர்க்கவாதிகளுடைய நிலைமை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அந்த சொர்க்கவாதிகள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுடைய கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பரிசுகளை விடவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தரிசனம் இருக்கிறது அல்லவா, அதுதான் மிகப்பெரிய பரிசாக அந்த சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறான். அவர்கள் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவார்களாம். கடந்த கால கடமைகளையும் நிலைமைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நினைவுபடுத்தி அங்கே எடுத்து கூறக்கூடிய நேரத்தில் அந்த அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு நான் வாக்களித்ததெல்லாம் கிடைத்து விட்டதா? அல்லாஹ்வே, நாங்கள் ரொம்பவும் மிகவும் அதிகமான சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைக்கிறோம். நீங்கள் வாக்களித்தது அனைத்தையும் எங்களுக்கு தந்து விட்டாய், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தந்து விட்டாய் என்று சொல்லும் நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், அதைவிடவும் அதிபயங்கரமான உங்களுக்கு ஒரு பரிசை தருகிறேன், என்னுடைய மேலான திருப்தி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஜயம் தருவானாம். இந்த இதை பார்த்ததும் அப்படியே திளைத்து விடுவார்களாம் சொர்க்கவாதிகள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பன்மொழிகள் மூலமாகவும் சொர்க்கத்தினுடைய விஷயங்களை எல்லாம் அதிகமாக சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று சொர்க்கத்தினுடைய ஒரு இடம், ஒரு சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அல்லவா, ரசூலுல்லாஹ் அன்று ஊமைப்படுத்தி சொன்னது சாட்டையினுடைய அந்த கயிறை வைக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது அல்லவா, ஹைருன் மினத் துன்யா வ மா அலைஹா, இந்த உலகமும் உலகத்தை விடவும் உலகில் உள்ள எல்லா விதமான சுகபோகங்களை விடவும் அந்த சொர்க்கத்தினுடைய சாட்டை கயிறு வைக்கக்கூடிய இடம் மிக மிக சிறந்தது என்று சொன்னால், ஒரு சாட்டை வைக்கக்கூடிய சொன்னால் சுமார் ஒரு அடி அல்லது ஒரு முழம் நீளத்தை ரசூலுல்லாஹ் இவ்வளவு உயர்த்தி சொன்னார்கள் என்றால் சொர்க்கமே எப்படி இருக்கும், அந்த சொர்க்கத்துடைய கண்கொள்ளா காட்சிகளும் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகளும் எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அந்த சொர்க்கத்தை நாம் அது பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழிமுறை, அதாவது நற்பாக்கியம் நற்பாக்கியம் என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா, இந்த நற்பாக்கியம் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் போது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னகும் ஹயாத்தன் தய்யிபத்தன் வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி பிமா கானு யஅமலுன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி
யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாலிகான நல்லமலை செய்வாரையானால் வஹுவ முஃமின், அவர்தான் இறை நம்பிக்கையாளர். பல நுஹியன்னக்கும் ஹயாத்தன் தய்யிபத்தன், அவர்களை நல்ல ஒரு சிறப்பான தூய்மையான அழகான வாழ்க்கையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். பல நஜிசியன்னகும் அஜ்ரகும், அவர்களுக்கு நல்ல கூலியை வழங்குவேன். பியஹ்சன விமாக்கான யமலூன், அவர்கள் செய்த ஒரு விஷயங்களுக்காக ஒரு அழகான நற்கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படி இந்த நற்பாக்கியங்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது இந்த நற்பாக்கியங்களை பற்றி நாம் எப்படி, நற்பாக்கியம் என்ன, அதாவது உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவதும் ஆர்வப்படுவதும் அதற்காக வேண்டி முயற்சி செய்வதும் அதற்காக கஷ்டப்படுவதும் அந்த நோக்கம்தானா என்று பார்த்தால், நற்பாக்கியம் நல்ல பாக்கியம் தேடுவதாக இருப்பது எப்படி என்று சொன்னால், அதை தேடுவதற்காகவும் என்ன செய்ய வேண்டும். இவர்கள் மக்கள் மத்தியிலே பொதுவாக சிலர் இந்த நற்பாக்கியம் என்று சொன்னால் கூடுதல் பொருளாதாரத்தை திரட்டுவது, கூடுதல் பணத்தை திரட்டுவது, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தேடி பிடிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொள்வதாகத்தான் இதுதான் நற்பாக்கியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் பதவியும் ஆள்பலமும் இப்படி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், இதுதான் நமக்கு நற்பாக்கியம் என்று. இன்னும் சிலர் விலையுயர்ந்த வாகனம், சுகபோகங்கள், நமக்கு வரக்கூடிய வருமானம், வீடு, சொத்து, கட்டிடம், இப்படி பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை இந்த உலகத்தில் உண்டாக்கினால் நாம் தேடி கஷ்டப்பட்டால் இவைகள்தான் நமக்கு நற்பாக்கியம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு முஃமின் இப்படி மேற்கூறப்பட்ட இந்த விஷயங்களினால், இந்த பொருளாதாரத்தினாலோ பதவியினாலோ அது ஒரு உயர்தரமான வாகனம், வீடு, சொத்து, கட்டடம், இவைகளினால் எந்த விதமான நற்பாக்கியமும் நமக்கு அது நிரந்தரமாக இல்லை. அப்படியானால் நமக்கு நிரந்தரமான விஷயம் என்று இப்படி உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த பொருளாதார தேவைகளை பற்றி பேசும்போது பொருளாதார விஷயங்களினால்தான் நமக்கு நற்பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னால், உலக அளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உலக அளவில் ஒரு நற்பாக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால், இன்ன காரூன காரமின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வாத்தைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா இது கால லஹு கௌமஹு லா தஃப்ரஹு அன்னல்லாஹு லா யுஹிப்புல் ஃபரீஹின். அதாவது உலக அளவில் எல்லா விதமான செல்வங்களையும் வளங்களையும் பொருளாதாரத்தையும் நான் காரூன் என்று சொல்லக்கூடிய மூசா நபியுடைய கௌமை சார்ந்த அவனுக்கு கொடுத்திருந்தேன். பகா அலேஹிம், அவன் அநீதிகளைத்தான், வாத்தேனாக குரூஸ், பொக்கிஷங்கள் எல்லாம் அவனுக்கு வழங்கியிருந்தேன். மா இன்ன மஃபாத்திஹு, அவனுடைய திறவுகோல் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அவனுடைய கஜானுடைய திறவுகோல் ரொம்ப ஒளிர்குவா பலமிக்கவர்கள் அதை சுமந்து செல்வதற்கு கூட மிக சிரமப்படுவார்கள். இன்னும் வேறு ஹதீஸ்களில் வருகிறது, 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அப்படிப்பட்ட திறவுகள் எல்லாம் வைத்திருந்தக்கூடிய கஜானாவை அவன் பயன்படுத்தினான். அப்படி எல்லா செல்வங்களும் இருந்த காரணத்தினால் இந்த காலலகு கோமகு, அப்போ அவன் பெருமை அடித்தான். அந்த நேரத்தில் அவனுடைய கோமகள் சொன்னார்கள், லா தஃப்ரஹ் அன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரீஹீன், நீ பெருமை கொள்ளாதே, பெருமை கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்ப மாட்டான். அப்படி சொல்லியும் அவன் கடுமையான பெருமைக்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் வப்தஇ ஃபீமா ஆத்தாக்குல்லாஹ் தாரல் ஆஹிரா வலா தன்ஸ நஸீபக்க மினத் துன்யா வஹஸன் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க வலா தபில் ஃபஸாத ஃபில் அர்த் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். அவனிடத்திலே சொன்னார்கள், வப்தைமா பிஃபீமா மா ஆத்தாஹுல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு மறுமையை தந்த விஷயங்களை வைத்து மறுமையை தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக்க மினத் துன்யா, உலகில் செய்யக்கூடிய கடமைகளை மறந்து விடாதே.
வாஹிசன் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு நல்ல விஷயங்களெல்லாம் வாரி வாரி வழங்கியதை போன்று நீயும் நல்ல விஷயங்களை ஏழை எளியவர்களுக்கு வழங்கு. வலா தபில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியிலே நீ தாண்டோட்டித்தனமாக பெருமை அடித்து நடந்து கொள்ளாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களை, ஒரு காலம் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவர்களை விரும்பவே மாட்டான். கால, அந்த காரூன் சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்னிடத்திலே சொல்லுகிறீர்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய விஷயங்களிலிருந்து வாரி வாரி வழங்குவதற்கும் எனக்கு பொருளாதாரமும் செல்வமும் வந்திருக்கிறது, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறைவனிடத்திலிருந்து வந்திருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். நிச்சயமாக கிடையாது. அது என்னுடைய திறமையினால், என்னுடைய அறிவினால் நான் சம்பாதித்த இந்த பொருள்கள் என்று அவன் கூறினான். அகந்தையுடனும் ஆணவத்துடனும் பெருமையுடன் கூறினான். அவலம் யாலம் அன்னல்லாஹ கத் அஹலக மின் கபிலிஹி மினல் குரூர் மன்ஹு அஷத்து மின்ஹு குவத்தஹு வ அக்ஸரு ஜம்மா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இவனுக்கு முன்னால் இருந்த எத்தனையோ சமுதாயங்கள் அழிக்கப்பட்டார்கள், அவர்களெல்லாம் அதிபயங்கரமான தண்டனைக்கு ஆளாதார்கள், அவர்களெல்லாம் அதிபயங்கரமான ஆழ்வலவனும் சக்தி வாய்ந்தவர்களும் அதிகமான மக்களை கொண்டிருந்தார்கள். அந்த காரூன் தன்னுடைய அலங்காரத்துடனும் படாடோபத்துடனும் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வச் செழிப்பில் மக்களை பார்த்து வெளியே வந்த நேரத்தில் காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, அந்த மக்கள் துன்யாவுடைய வாழ்க்கையை விரும்பக்கூடிய அந்த மக்கள் சொன்னார்கள், யா லைத்தனா மிஸ்ல ஊத்திய காரூன இன்னஹு லது ஹல்லின் அதீம், அல்லாஹுவே எங்களுக்கும் இது போன்று செல்வச் செழிப்பு கிடைத்திருந்தால் எவ்வளவு நல்லதாக இருந்திருக்குமே, இவன் மிகப்பெரிய பாக்கியக்காரனாக பெரும் பாக்கியமுடையவராக இருக்கிறானே என அந்த மக்கள் ஆசை வைத்தார்கள். காலல்லதீன ஊத்துல் இல்ம, அதாவது கல்வி அறிவு பெற்ற இறைஞானிகள் சொன்னார்கள், நிச்சயமாக வயலக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், சவாபுல்லாஹி அல்லாஹ்வுடைய நன்மை, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஃபாயிதா பயன், ஹைர் லிமன் ஆமன, அது சிறந்தவர்களுக்கு நல்லவர்களுக்கு. யாருக்கு என்று சொன்னால் லிமன் ஆமன, யார் அல்லாஹ் ஈமான் கொண்டார்களோ, வாமில சாலிஹன் சாலிஹான அமல்களை செய்தார்களோ, வலா இலக்காஹா இல்ல சாபிரூன், அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உரிமை காத்தார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சவாப் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லுகின்றான். அப்படியானால் இந்த அதிகாரத்தினாலோ சக்தியினாலோ ஆழ்வலத்தினாலோ திறமையினாலோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு இந்த உலகத்தில் வழங்கி இருக்கக்கூடியதெல்லாம் அது நற்பாக்கியம் கிடையாது. நற்பாக்கியம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஓரிரை கொள்கை என்று சொல்லக்கூடிய ஷஹாதத்து கலிமாவின் மூலமாக இந்த உலகில் வாழ்ந்தும் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே நாம் நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய நற்பாக்கியம். அப்படியானால் இந்த உலகத்தில் அதிகாரமும் சக்தியும் திறமையும் ஆட்சியும் ஆழ்வலம் நிறைந்த ஃபிரௌனை பற்றி சொல்லும் போது அவனும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுடன் தான் இந்த உலகில் வாழ்ந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆனா ரப்புக்கும் அல்லாஹ், நானே மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இறைவன் அளவுடையும் பெரிய இறைவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் இந்த உலகில் இருந்தான் என்று சொன்னால், அவன் மக்களை பார்த்து கேட்டான், அலைஸலி முல்கு மிஸ்ர் வஹாதிஹி அன்ஹார் வஅரக்னால ஃபிரௌன வஅன்தும் தன்துரூன், எனக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் மிஸ்ரிலே எனக்கு இல்லாத ஆட்சி அதிகாரமாக இருக்கிறது. வஹாதிஹி அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, என் காலுக்கு கீழால் ஆறுகளெல்லாம் ஓடுகிறதே, இப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் எனக்கு இருக்கும் போது நான் ஏன் இறைவனாக இருக்க முடியாது, எனக்கு ஏன் நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது என்று அப்படி பெருமை கொண்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பதில் சொல்கிறான், வஅரக்னா அல ஃபிரௌன வஅன்தும் தன்துரூன், மக்களே நீங்களெல்லாம் மூசா நபியிடமும் பனி இஸ்ராயேலுடைய சமூகத்திடம் அல்லாஹ் கூறிய வார்த்தை, வஅரக்னா அல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பமும் ஃபிரௌனும் அழிக்கப்பட்டார்கள், வஅன்தும் தன்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே
உங்களுடைய கண் முன்னாலேயே அழிக்கப்பட்டார்கள். காரணம் அகந்தை கொண்டதனாலும் அல்லாஹ் எதிர்த்த காரணத்தினாலும் தான். மட்டுமா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது அன்னாரு யக்னதூன அலைஹா உதுவம் வஅஷியா, காலையிலும் மாலையிலும் ஃபிரௌனுக்கு நரக நெருப்பை எடுத்து காட்டப்படும். மஹ்ஷர் வரைக்கும், இந்த உலகம் அழியும் வரைக்கும் ஃபிரௌனுக்கு அவனுடைய கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் உன்னுடைய தங்குமிடத்தை இதோ பார்த்துக்கொள், உன்னுடைய தங்குமிடத்தை இதோ பார்த்துக்கென்று காலையிலும் மாலையிலும் சொன்னான். சதாவும் எடுத்து காட்டப்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். வயோம தக்கூமுஸ்ஸா, மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்ஹிலு ஆல ஃபிரௌனுடைய குடும்பத்தாரும் அஷத்துல் அதாப், நரகத்தை நோக்கி போங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த உலகிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான். பல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். பல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, ஓ ஃபிரௌனே, நீ அன ரப்புக்கும் அலா என்று சொல்கிறாய், இந்த மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறாயா, ஆண் குழந்தைகள் எல்லாம் கொள்கிறாயா, உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? உன்னை உலகம் அழியும் வரைக்கும் உன் உடலை நான் பாதுகாத்து வைத்துக் கொள்வேன். நீ தக்கூன லிமன் ஹல்ஃபகாயா, உனக்கு பின்னால் மறுமை வரைக்கும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயம் தெரிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு கொடியவன் வாழ்ந்தான், அவனுடைய உடல் தான் இது. ஒயின்ன கசீரம் மினன் நாசி, ஆனால் மக்களிலே அதிகமானவர்கள் அந்த ஆயாத்தினால் காஃபிலூன், நம்முடைய அத்தாட்சிகளை விட்டும் சாதா அவர்கள் பொதுவாக்காக கேர்லெஸ்ஸாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அதே போன்று சக்தியினால் மிகப்பெரிய நற்பாக்கியம் என்று சொன்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த சமுதாயத்தை போன்று உலகில் எந்த சமுதாயமும் நான் படைக்கவில்லை என்று சொல்லுகிறார். மலைகளை எல்லாம் குடைந்து கையினாலே குடைந்து உள்ளே செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி ஆற்றலை கொடுத்திருந்த அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் 6 சமூக கூட்டத்தார்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் அளவுக்கு இந்த உலகத்தில் யாரையும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கும் பெரிய மிகப்பெரிய நற்பாக்கியம் கிடைக்குதா என்று கேட்டால் அதெல்லாம் நற்பாக்கியம் கிடையாது. நற்பாக்கியம் என்றால் அல்லாஹ் கொடுத்த நற்பாக்கியம். அந்த உலகில் யாருக்கு நற்பாக்கியம் கிடைத்தது? அது சுருக்கமாக சொல்ல போனால் நபிமார்களிலும் முக்கியமாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைதான் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகஅத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வே எங்களுக்கு நேரான வழியை காட்டித்தா, யாருக்கு நேரான வழியை காட்டிக் கொடுத்தாயோ அந்த வழியை காட்டித்தா என்றால் நபிமார்கள், சஹாபாக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் இவர்களுக்கெல்லாம் காட்டிக் கொடுத்த அந்த வழிதான் நற்பாக்கியம். அப்படிப்பட்ட நற்பாக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் இந்த உலகில் அவர்கள் வாழ்ந்த நேரத்தில் கூட தன்னிறைவாக சிரமங்கள், கஷ்டங்கள், டென்ஷன் எல்லாம் இருந்தும் அவைகளெல்லாம் துச்சமென மதித்து வாழ்ந்த காரணத்தினால் அளப்பெரிய தற்பாக்கியமாக அந்த ஷஹாதத்தை நிறைவுபடுத்தி மறுமையில் அல்லாஹ்விடத்திலே ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் ஆனார்கள் என்று சொன்னான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாமும் அந்த நற்பாக்கியத்துக்கு உரியவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுடைய ஈமானை, இறை நம்பிக்கையை நற்பாக்கியமுடையவர்களாக ஆக்க வேண்டும் என எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து எனது முதல் ஜும்மா குத்பாவை நிறைவு செய்கிறேன்.